until the last breath. பெரிய ஞானியா இருந்தாலும் சரி, பகவானே ஸ்வயம் ராமனா வந்தாலும் சரி, முயற்சி பண்ணித்தான். கிருஷ்ணனாகவே இருந்தாலும் முயற்சி பண்ணித்தான். ராமானுஜரா இருந்தாலும் முயற்சி பண்ணிட்டுதான் ஆகணும். சங்கரரா இருந்தாலும் முயற்சி பண்ணிட்டுதான் ஆகணும். மத்வாச்சாரியா, சைத்தன்ய மகாபிரபுவா எல்லாருமே மகோன்னதமானவர். ஆனா அவளும் அவளுடைய எஃபர்ட் போட்டுட்டுதான். எஃபர்ட் போடாம உலகத்தை ஒண்ணும் நடக்காது. இப்படி நான் பக்தி பண்ணிட்டே இருக்கேன்னா பக்தி பண்ணிட்டே பண்றதே இருக்கு. நான் முயற்சியை ஒழுங்கா பண்றதுக்காகத்தான் பக்தி. முயற்சியை விட்டு உட்காரத்துக்காக கிடையவே கிடையாது. ராமானுஜரோ சங்கரோ சும்மா உட்கார்ந்து இருக்கு. அவளால சும்மா உட்கார்ந்து இருக்கலாம். அவளால சும்மா உட்கார முடியும், அவர்களால முடியாது. அவர்களால சும்மா உட்கார முடியும். ஆனாலும் இந்த வியாக்கியானம் எழுதுறேன், அந்த கோவில புனருத்தாரணம் பண்ற, இத்தனை பேருக்கு உபதேசம் பண்ற, இந்த சம்பிரதாயத்தை ஸ்ப்ரெட் பண்ற, எவ்வளவு காரியங்கள் பண்றாவா. எதுக்குடா உலகத்தை தன்னி கட்டுக்கல. இதெல்லாம் என் பகவான் எனக்கு சொல்லியிருக்கா, நான் இதை செய்கிறேன். ஆண்டாள் என்ன பெருசா கஷ்டப்பட்டு திருப்பாவை பாடி விரதம் இருக்கணும் அவசியம். ஆண்டாள் விரதம் இருந்தது மற்றவாள் எல்லாரும் பிடிச்சிருக்கு போடுறதுக்காக, அவளுக்காக. அதனால திருவாடி பூரத்து சகத்துதித்தாள் வாழ்க்கை. ஆடி மாசம் அவதார இன்னும் எத்தனை வருஷம் ஆகாச்சுன்னா இன்னும் மாரியம்மா காலத்துல 4 மணி எழுதுறாரு. ஆடி மாசம் தான் கரெக்டா. ஏதோ ஒரு சின்ன மாரியம்மன் கோயில் 4 மணிக்கு ஒரு பாட்டு போட்டுருக்காங்க. இப்போ எல்லாம் வந்தாச்சு, அவ மொபைல வந்தாச்சு, பாட்டுல இருந்தாலும் ஒரு கோவில ஒரு ஸ்பீக்கரை போட்டு 4 மணிக்கு ஒரு பாட்டு போட்டு மாரியம்மா எழுதி நம்மளே எழுதி கொடுக்குறவா. அப்ப அந்த ஒரு விஷயம் அவசியமா தானே இருக்கு. அதனால ஆத்ம ஞானம் சமாரம்ப முயற்சி. கிருஷ்ணன் பண்ணையா முயற்சி, ராமன் பண்ணையா முயற்சி, பரதன் பண்ணையா, லக்ஷ்மணன் பண்ணையா, எவ்வளவு பேர் முயற்சி. ஆத்ம ஞானம் சமாரம்ப திதிக்ஷா. இருக்கணும், முயற்சி இருக்கணும், பொறுமை ரொம்ப அவசியம். அவன் இந்த வேலை பண்றேன், இதுக்கு இவ்வளவு நாள் ஆகும், இவ்வளவு நிமிஷங்கள் ஆகும், இதுக்கு நான் இவ்வளவு எஃபர்ட் போடணும், இதுக்கு எனக்கு இவ்வளவு எனர்ஜி ஆகும், இதற்கு இவ்வளவு பலன் கிடைக்கும். நிச்சயமா உண்டு. உடனே வேக வேகமா எதுவும் நடந்துடா. நான் பகவானே அப்படின்னு உட்காந்து நீங்க திறக்கிறேன் கடற்கரை பாகவத அப்படியே வந்து அப்படிலாம் வராது. அதுக்கு 10 வருஷம் 15 வருஷம் உப்பு போட்டுட்டே இருக்கணும். அது நான் ரொம்ப சின்சியரா இருக்கேன். பகவான் நெஞ்சுருக்கி பிரார்த்தனை பண்ணி எனக்கு திறந்தா அப்படியே பாகவத அப்படியே பிரபலம். அதெல்லாம் தெரியாது, வேதவியாசனே தெரியாது. அப்பதான் உங்களுக்கு தெரியும். வேதவியாசனா இருந்தாலும் அவருக்கும் எழுத வேண்டிய மகாபாரதம் எழுதுறதுக்கு அதுக்கு ஒரு தபஸ் பண்ணி மகாபாரதம் எழுதி அசிஸ்டன்ட் வரணும். கணபதி இருக்கும், திரும்பியே தபஸ் பண்ணி அதுக்கப்புறம் மகா கணபதி வந்து அப்புறம் அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி உடனே அவரு ஒரு கண்டிஷன் போட்டு நீ நான் கடகடலாம் எழுதினா நீ அந்த வேகத்தை சொன்ன எழுதி வேண்டும். இதெல்லாம் ஒத்துண்டு எல்லாத்துலயுமே ஒவ்வொரு விஷயத்திலுமே ஒரு தடை நம்ம சொல்றோம் சேலஞ்ச். அப்பதான் அந்த விஷயத்தினுடைய நுணுக்கம் ஆழம் நாம போகணும். அதனால திதிக்ஷா ஆத்ம ஞானம் சமாரம்ப திதிக்ஷா அவசியம். திதிக்ஷா தர்ம நித்யதா. அழகா தர்மத்துல இருக்கணும். பண்ற காரியங்கள் தர்மப்படி இருக்கா அப்படின்றது அவசியம். தர்மப்படி இல்லாதனால எல்லாத்தையும் சிசிடிவி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தர்மப்படி இருக்கிற இடத்துல சிசிடிவி அவசியமே கிடையாது. அந்த தர்மத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றதா இவ்வளவு வருஷம் பண்ண வேண்டியது. நான் இது கூட வீடியோ பாருங்க. மேகாலயால ரோட்ல டிரைவர் வண்டி ஓட்டிட்டு ஆப்போசிட் காலியா தான் இருக்கு. சொல்றாரு காலியா தான் இருக்கு, பொறுமையா போறாங்க, நீங்க ஓவர்டேக் பண்ணிட்டு போலாம். இது மேகாலயா சார், நாங்க ஓவர்டேக் பண்ண மாட்டோம். எத்தனை பேருக்கு தெரியாது. மேகாலயால இஷ்டத்துக்கு ஓவர்டேக் பண்ணிட்டே இருந்தாங்க. ரொம்ப கிளீன் டிசிப்ளின். பக்கத்துல காலியாவே மெட்ராஸ் வாய்ப்பே ஒரு பெரிய வழி ஏரியா இருக்கும். நம்ம எதுக்கு போராடலாம், எதுக்கு நியாயத்துக்கு போன நீ ஒதுக்கி போறீங்க. ஆனா மேகாலயா கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. இதே இந்தியாவில தான் தனியா ஒரு இதெல்லாம் கிடையாது. இதே இந்தியாவில அதே ரூல்ஸ். ஆனா அவளுக்குள்ள அந்த மைண்ட் செட் இருக்கு, அதை ஃபாலோ பண்ற எல்லாரும் செட்டில் ஆயிடும். அப்ப அந்த பொறுமையும் வேணும், அதே சமயத்துல அந்த தர்மத்தை ருச்சி வரணும். ஆத்ம ஞானம் சமாரம்ப திதிக்ஷா தர்ம நித்யதா. இதெல்லாம் இருக்கா இருக்கான்னா இதெல்லாம் இருக்கான்னு பாருங்க. இந்த புத்தியோட நான் வேலை பண்ற வேலையை நான் ஒழுங்கா இதுக்கு எஃபர்ட் போடுறேன்னா எனக்கு நிஜமாவே பொறுமையா இருக்கா, இல்லாட்டி உடனே பணத்தை பார்க்கறத லாட்டரி டிக்கெட்ல பணம் விழுற மாதிரி ஆசை நடக்காது.
நிச்சயமா அந்த மாதிரி பகவத் டிசைன் அந்த எதுவுமே கிடையாது, இயற்கையே அப்படி கிடையாது. எல்லாமே அதனுடைய காலத்திற்கு தகுந்தாற் போலதான். ரொம்ப நாளா மழை, இந்த மழையில விலகல் கவர்மெண்ட் கொட்டிடாது, டிராப் பை டிராப்பா விழுந்தாதான் சேஃப். கிளவுட் பஸ் மாதிரி கொட்டியாச்சுன்னா எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடும். அதனால ஆண்டா சொல்ற மாதம் மும்மாடின்றாங்க, 9 நாள் விட்டணும், ஒரு நாள் நன்னா மழை பெய்யணும், பூமி உழுவாங்க. இப்படிதான் ஆத்மஞானம் சமாரம்ப திதிக்ஷா தர்ம நித்யதா யமர்த்தான் நாமகர்ஷந்தி. அழகா அந்த உற்சாகம் இது எப்படி இருந்தாலும் அதுல நீங்க கூலா இருக்கணும். வெள்ள நல்ல வெயில், உள்ள ஏசி போட்டு உட்காந்துருக்கோம் இல்லையா, அவ்வளவு ரொம்ப வெயில், ஏசியை போட்டுருக்கோம் இல்லையா, அந்த மாதிரிதான் வெளில ரொம்ப டென்ஷனா இருக்கு, உள்ள கொஞ்சம் ஏசி உள்ளுக்குள்ள ஏசி ரைட்டு. அந்த டென்ஷன்ல டீல பெயின் இருக்கா, 10 நிமிஷம் கத்த போறா, நீ கூட விடாத, நீ கூலாரு, என்ன பண்ணலான்னு பாரு. பேசினாலும் கஷ்டம், பேசாம இருந்தாலும் கஷ்டம். ஒரு காஃபியை குடிக்கலாமா, டீயை குடிக்கலாமா, இல்லையா அந்த வெளில போகலாமா, இல்லையா அவரை டைவர்ட் பண்ணி அங்கே போய் பார்க்க யாரும் வந்திருக்கான்னு சொல்லாம, இல்லையா அவளுக்கு ஏதாவது ஃபோன் பண்ண எதையோ ஒன்றை பண்ணி அந்த இடத்துல போய் நியாயத்தை பத்தியோ மற்றதை பத்தியோ பேசக்கூடாது. ஜஸ்ட் டைவர்ட். ராத்திரி 11 மணிக்கு ஒரு குழந்தை அழுது அப்படின்னா நீ அழக்கூடாது, அவசியம் இருக்கா? மதாலசா கிடையாது, மதாலசா பாடினா அவன் ஆத்மாவை தெரிஞ்சு பாரு. அப்ப என்ன பண்ணுவான், அந்த குழந்தைய கொஞ்சம் கொஞ்சம் விளையாட்டு அங்க பாரு இங்க பாரு இங்க பாரு டைவர்ட் பண்ணி அம்மா அதுக்கு சாப்பாடு ஊற்றா இல்லையா, முன்னாடினா நிதான காட்டி சாப்பாடு, யூடியூப் காட்டி சாப்பாடு ஆகுமத்துல குழந்தைய டைவர்ட் பண்ணி ஏமாத்திதான் சாப்பாடு ஊற்றுவேன். அவ்வளவு எதுவும் மாற்றமே கிடையாது. நான் சிம்பிள். அன்னைக்கு சந்திரன் பக்கத்தாது மாமா அவெல்லாம் காட்டிட்டு இருக்கோம். இன்னைக்கு யூடியூப் அது வேண்டிய ஒரு கார்டுல போட்டாரு. அவ்வளவுதான். இந்த காலத்துல வந்து இப்படி பேச நீங்க அதுக்காக வெள்ளதான் அடைய முடியாது. தெரிஞ்சு வாசம் வாசம் அடையலாம் முடியாது. நம்ம யூடியூப்பை போடுறோம், வாயில போடுறோம், அது முடிவு எங்க வேலை நமக்கு அங்கேயே டென்ஷன். பார்த்தாலும் யூடியூபே பார்த்துட்டு ஆனா நம்ம பார்த்துட்டு எந்த வித சரி அவாள் தான் யூடியூப் சொல்லிக்கிற மனித போடவே ரொம்ப கஷ்டம் இல்லை. அப்ப உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய ஆனந்தம், உங்க விஷயத்துல நீங்க போக்கஸ்டா இருந்தா உங்க விஷயத்த போக்கஸ்டா இருக்கலாம், ரீல்ஸ் போக்கஸ்டா இருக்கலாம், மகத்தான விஷயத்த போக்கஸ்டா இருக்கலாம், உலகாத விஷயங்கள்ல போக்கஸ்டா இருக்கலாம், உங்க விஷயத்த போக்கஸ்டா இருக்கலாம். அதுதான் முக்கியம். உங்க விஷயத்துல நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு போக்கஸ்டா இருக்கோ கவலையே கிடையாது. காரெல்லாம் போட வச்சுக்கோங்க, நம்ம டிரைவ் பண்ணல, வேற யாரும் டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன், அந்த டிரைவருக்கு ஏதாவது பேசுவோம். நம்ம ஃபோக்கஸ் முழுக்க சிக்னல், ஸ்பீடு, ஆடு, ஸ்பீட் பிரேக்கர், பள்ளம், இதுலதான் கவனம் இருக்கு. வேற எதுலையுமே கவனம் இருக்கு. அதாவது கவனம் சார் ரொம்ப கஷ்டம். கவனம் டிரைவிங்ல இருக்கணும், அப்பதான் சரி. அது போல உங்க வாழ்க்கை ஃபிளைட்ல பைலட் ஓடுறான், அதோட டோர் போட்டு மூடி அதுக்கு நான் இந்த தொந்தரவு தான் அங்கே போயிடக்கூடாது, அவ்வளவுதான். அதே பையன் டாப்பிக் உடனே பிளாக் பண்ணிடுவோம், வாஷ்ரூம் போவான், ஏதாவது பண்ணுவான், அதை வந்து பிளாக் பண்ணிடுவோம். அந்த மாதிரி நம்ம மைண்ட்லயுமே இந்தந்த விஷயங்கள் என்னை தொந்தரவு பண்றது, இது என்னை தொந்தரவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நான் அதை ஒதுக்கி வைக்கிறேன், ஒதுக்கி வைக்க பழகி. சில பேர்லாம் எப்பா வந்தாலும் பேசிட்டே இருப்பா, இப்படியே திருப்பிடுறது இல்லாடி அவளை பார்த்து சத்தியமா கேள்வி அவசரமான ஆக கிடையாது. நமக்கு தெரியும் இவ பார்த்தா இவங்க வந்து விட மாட்டா சொல்லணும் இல்லையா. அந்த மாதிரியே உங்க மைண்டு, உங்க எனர்ஜி, உங்க தாட்ஸ் எங்கேயாவது டீவேட் ஆகணும்னா இல்ல, அனாவசியமா எங்கேயோ போகிறது, இது என்ன டிஸ்டர்ப் பண்றது, எனக்கு இது வேண்டான்னு உங்களை தேவையில்லாத நீங்க தான் ஒதுக்க பழகணும். நீங்க தான் ஒதுக்க பழகணும். நம்ம ரோட்ல பள்ளம் இருக்கு, தண்ணி தேங்கி இருக்கு, பக்கத்துல காரு லாரி எல்லாம் போறான், அவங்கிட்ட பொறுமையா போறான்னு நீங்க சொல்ல முடியாது. கையில கல்ல இருந்து புயல பார்த்தா நடத்தலாம் முடியாது. நீங்க ஒதுங்கி போகணும், அவ்வளவுதான். ஸோ இடத்துக்கு தகுந்தா போல உங்களுடைய எனர்ஜி இன்னைக்கு இருக்க போது 24 மணி நேரம் தான். அது 8 மணி நேரம் மினிமம் தூங்கியே ஆகணும். அப்புறம் சாப்பிடணும், ட்ரெஸ் பண்ணணும், அதெல்லாம் இந்த 24 மணி நேரத்துக்கு தான் நீங்க வாழணும். நீங்க வாழ்க்கையில உடனே 50 வருஷம் அப்படிதான் பிளான் பண்ணாங்க. அன்றைய பொழுத பிளான் குழந்தைகள் தான் பிளான் பண்ணுறோம். நீங்க எழுந்தாச்சு என்ன முடியுமோ எவ்வளவு முடியுமோ டியூட்டி அடிக்கும். அடி மேக்சிமம் அவளுக்கு பொறுமை, அடி விழற வரைக்கும் அவன் அடிப்போம். அடி போய் தான் அப்புறம் பார்த்தோம். அப்புறம் அவன் டியூட்டி ஆரம்பிச்சோம். ரொம்ப கிளியராக ரொம்ப ரொம்ப ஒரு 10 வருஷம் 12 வருஷம் தாண்டி கிடைக்கவே சிம்பிள்
ஜாலியா இருந்தாலும் சிம்பிள் பிளான். ரொம்ப பெருசா காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறாங்க லைஃப். அவ்வளவு அழகா விஜயர் சொல்றா, இந்த மாதிரி இருந்தாங்க உன்னுடைய விஷயங்கள்ல இருந்து